இப்போ நம்ம எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம். ஆனால் அதில் நிறைய டிப்ஸ், ட்ரிக்ஸ், ஹிடன் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும்னு சொல்ல முடியாது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு 5 டிப்ஸ், ட்ரிக்ஸ் இல்லை ஹிடன் ஃபீச்சர்ஸ் இதை பற்றி பார்ப்போம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது FTJ தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். ஸோ நம்பர் 1, ஸ்டார் அண்ட் பின். ஸோ இப்போ சில நேரம் ஏதாவது ஸ்பெஷல் மெசேஜஸ்னு வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைப்போம். ஸோ மேபி இந்த மெசேஜஸில் உங்களுக்கு ஏதாவது சென்டிமெண்டல் வேல்யூ இருக்கலாம், இல்லை அதில் ஏதாவது இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கலாம். என்னவா இருந்துச்சுனாலும் அதை ஈஸியாக நம்ம ஸ்டார் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மெசேஜாக இருந்தாலும் அதை ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் டாப் பாரில் வரும். ஸோ நம்ம ஸ்டார்ட் மெசேஜஸ் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் பார்த்துக்கலாம். வாட்ஸ்அப் ஹோம் பேஜில் உள்ள அந்த 3 டாட்ஸ் மெனுலேருந்து செலக்ட் பண்ணி. ஸோ இது வெறும் ஒரு மெசேஜ் கிடையாது, ஃபுல் கான்வர்சேஷனே வந்து நம்ம ஹைலைட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கும் பண்ண முடியும். கான்வர்சேஷனை பின் பண்ணோன்னா வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் அந்த கான்வர்சேஷன் தான் வரும். நம்பர் 2, கான்வர்சேஷன்ஸை 100ஆக மார்க் பண்ணுறது. ஸோ சில நேரம் நம்மளுக்கு நிறைய மெசேஜஸ் வரும், டக்குன்னு ஒரு மெசேஜ் பார்த்துருவோம், ரிப்ளை பண்ணுறதுக்கு டைம் இருக்காது, ஆனால் அப்புறம் திருப்பி ரிப்ளை பண்ணணும்னு நினைப்போம். ஸோ அப்படி இருக்கையில் 100ஆக செட் பண்ணோன்னா திருப்பி பார்க்கல நம்மளுக்கு ஒரு ஞாபகம் வரும் ரிப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கு அந்த சார்ட்டை லாங் கிளிக் பண்ணிவிட்டு அந்த 3 டாட்ஸ் மெனுவை செலக்ட் பண்ணி மார்க் ஆஸ் 100ன்னு செலக்ட் பண்ணால் போதும். ஸோ இப்போ நம்மளுக்கு ரிப்ளை பண்ணணும்னு ஒரு ஞாபகம் இருக்கும். நம்பர் 3, ஆர்கைவிங். ஸோ நம்ம எப்போவுமே கண்டிப்பாக ஏதாவது ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம இருப்போம். அது அவ்வளோவா யாரும் அதில் எதுவும் இப்போ பேச மாட்டாங்க. ஆனாலும் தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க, ஏன் அதுலேருந்து நம்ம குவிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரிமூவ் பண்ணாமல் அப்படியே இருப்போம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே கிளட்டராக உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி குரூப்ஸ்லாம் உங்களோட வாட்ஸ்அப்பில் தெரிஞ்சதுன்னா ஆர்கைவ் பண்ணிக்கலாம். ஸோ மெயில்ஸில் ஒர்க் ஆகிற மாதிரியே தான் இங்கே ஒர்க் ஆகும். யாராவது இப்போ அந்த குரூப்பில் போஸ்ட் பண்ணாங்கனாலோ எதுக்காவது ரிப்ளை பண்ணாங்கனாலோ அந்த கான்வர்சேஷன் திருப்பி வந்துடும். அதே மாதிரி இருக்கிற காண்டாக்ட்ஸ்க்கும் நம்ம ஆர்கைவ் பண்ண முடியும். ஸோ ஏதாவது ஒரு காண்டாக்ட் இருக்குது, நீங்கள் வந்து இன்னும் நம்பரை டெலீட் பண்ணல, அப்படியே வச்சுருக்கீங்க, ஆனால் பெருசாக பேசிக்கிறது இல்லை அப்படின்னா அதையும் ஆர்கைவ் பண்ணலாம். ஸோ நம்பர் 4, பழைய சாட் பேக்கப்பை ரெஸ்டோர் பண்ணுறது. ஸோ இப்போ எல்லாருக்குமே வந்து வாட்ஸ்அப் டெய்லி பேக்கப் பண்ணுங்கிறது தெரியும். ஸோ இப்போ ஆன்லைன் பேக்கப்ஸ் எனேபிள் பண்ணி வச்சுருந்தா கூகுள் ட்ரைவுக்கும் பேக்கப் பண்ணிக்கும். பட் தெரியாத விஷயம் என்னென்னா வாட்ஸ்அப் வந்து 8 நாளைக்கு உள்ள பேக்கப்ஸை தனியாக ஒரு டேஸ்க்குள்ளே தான் வச்சு ஸ்டோர் பண்ணோம். ஸோ உங்களுக்கு இப்போ இன்றைக்கி வந்த மெசேஜஸ் எல்லாமே வேணாம், நேற்று வந்த பேக்கப்புக்கு ரெஸ்டோர் பண்ணணுன்னா ஃபைல் மேனேஜருக்கு போய் வாட்ஸ்அப் தேடுங்க. அதுக்குள்ளார உள்ள டேட்டாபேசஸ் ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா msgstore.db.crypt12 அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ இதுதான் லேட்டஸ்ட் பேக்கப். மற்ற பேக்கப் எல்லாத்துக்கும் டேட்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த டேட்டுக்கு ரெஸ்டோர் பண்ணணுமோ, ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக இங்கே இருக்கிற msgstore.db.crypt12 ஃபைலை டிலீட் பண்ணிவிட்டு அந்த பழைய பேக்கப் ஃபைலுக்கு இதே பேரை கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் ரெஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ரெஸ்டோர் பண்ணுறதுக்காக வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திருப்பி ரீஇன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இப்போது ரெஸ்டோர் ஃப்ரம் லோக்கல் பேக்கப் செலக்ட் பண்ணால் ஸோ அந்த முந்தின டேட்டுக்குள்ள பேக்கப் ரெஸ்டோர் ஆகிடும். ஸோ 5வது, டெலீட்டட் மெசேஜஸ் படிக்கிறதுக்கு. ஸோ இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து வாட்ஸ்அப்பில் இப்போ நம்ம அனுப்பிச்ச மெசேஜை டெலீட் பண்ணலாம். பட் ஆனால் இப்போ ஒரு மெசேஜ் நம்மளுக்கு வருது, அதை டிலீட் பண்ணிட்டாங்கன்னா கூட அது என்னென்னு பார்க்க முடியும். ஸோ அதுக்கு எப்படி பண்ணணுன்னா இங்கே மெசேஜ் போர்ட்டல்னு ஒரு ஆப் இருக்குது, அதுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் வந்து ஒரு மெசேஜ் யாராவது டிலீட் பண்ணிட்டாங்கனாலும் இதுலேருந்து நீங்கள் பார்த்துக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் இந்த மெசேஜ் போர்ட்டல் ஆப்லேருந்து நீங்கள் மெசேஜஸ் படிச்சிங்கன்னா ப்ளூடிக்கும் எனேபிள் ஆகாது, அது ட்ரிகரே ஆகாது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஆசம் ஃபீச்சர்ஸ் இந்த மெசேஜ் போர்ட்டல் ஆப்பில் இருக்குது. ஸோ அதை நீங்களே செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த FTJ தமிழ் வீடியோவுக்கு. எங்களோட டிப்ஸ், ட்ரிக்ஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே அந்த தம்ஸ் அப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் தெரியும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய கிடச்சிதுன்னா இன்னொரு வீடியோவும் இதுக்கு ஃபாலோஅப்பாக பண்ணுறோம். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் FTJ தமிழில் இன்னும் ஒரு 2 வீடியோஸ் இதில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் பார்க்கலன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது FTJ தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.